குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சரிங்களா. ப்ரோமோட்டர்ஸ்னால் என்ன, கேட்டலிஸ்ட் பாய்சன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. in a catalyst reactions the presence of certain substance increases the activity of catalyst சரிங்களா. ஒரு சில சப்ஸ்டன்ஸில் ஒரு சில சப்ஸ்டன்ஸ் சரிங்களா ஒரு சில ரியாக்ஷன்ஸில் ஒரு சில சப்ஸ்டன்ஸ் certain substance increases the activity of the catalyst சரிங்களா. இது கேட்டலிஸ்ட்னா ரியாக்ஷன்ஸோட ஸ்பீடை கூட்டினா அதுக்கு பேர் கேட்டலிஸ்ட்டு. இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா கேட்டலிஸ்டோட ஸ்பீடை ஒரு சில சப்ஸ்டன்ஸ் கூட்டும், இல்லை ஒரு சில சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும், குறைக்கும். அந்த கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ப்ரோமோட்டார்ஸ். கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் கேட்டலிட்டிக் பாய்சன். நான் வச்சுக்கலாமா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ப்ரோமோட்டார்ஸ் அண்ட் கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேபர் ப்ராசஸ் த மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா தெரியும் உங்களுக்கு. ஹேபர் ப்ராசஸ்னால் நைட்ரஜன் ரியாக்ட் வித் என்னதுப்பா 3 ஹைட்ரஜன் டு ப்ரொடியூஸ் என்னது அமோனியா அப்படின்னு பேலன்ஸ் பண்ணால் 2 மாலிகுல்ஸ் வரும். இந்த இடத்துல நம்ம என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், ஃபெரிக். இப்போ இந்த கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த இடத்துல மாலிப்டினம் போடணும் சரிங்களா. இந்த மாலிப்டினத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ப்ரோமோட்டர். இந்த மாலிப்டினம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாலிப்டினம் ஃபெரிக்கோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபெரிக்கோட ஆக்டிவிட்டியை என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். அதனால இந்த மாலிப்டினத்துக்கு பேர் ப்ரோமோட்டார்ஸ் அப்படின்னு பேர் சரிங்களா. அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே இதை அந்த அதர் ஹேண்டு இதே இதை வச்சுக்குவோம். இப்போ மாலிப்டினத்துக்கு பதிலாக நீங்கள் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோம். மாலிப்டினத்துக்கு பதிலாக என்ன ஆட் பண்ணுறீங்க, ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஆட் பண்ணுறீங்கன்னா இது வந்துட்டு இந்த ஃபெரிக்கோட ஆக்டிவிட்டியை என்ன பண்ணிடுமா, டிக்ரீஸ் பண்ணிடுமா. ஃபெரிக்கோட ஆக்டிவிட்டி என்ன பண்ணிடும், கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணிடும். எது, H2S. அப்போ H2S ஆக்டர்ஸ் என்னது, கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. இந்த ஹேபர் ப்ராசஸ் த மேனுஃபேக்சர் அமோனியா த ஃபெரிக் கேட்டலிஸ்ட் இஸ் பாய்சன்டு பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் H2S. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் வச்சுக்கோங்க. இதே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆக்டிவிட்டி ஆஃப் அயன் கேட்டலிஸ்ட் இன்க்ரீஸ் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் மாலிப்டினம். இந்த ஒரு எக்ஸாம்பிள், ஒரே எக்ஸாம்பிள் தான். என்ன நான் வச்சுக்க போகிறீங்க, ஹேபர் ப்ராசஸ் நைட்ரஜன் ரியாக்ட் வித் 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் கிவ்ஸ் என்னதுப்பா 2 அமோனியா. இந்த இடத்துல நீங்கள் ஃபெரிக் அப்படின்றது கேட்டலிஸ்ட்டாக போடுவீங்க. இந்த ஃபெரிக்கோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன போடணும், மாலிப்டினம் போடணும். இந்த மாலிப்டினத்துக்கு பேர் ப்ரோமோட்டார்ஸ். ஃபெரிக்கோட ஆக்டிவிட்டியை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன போடணும், H2S போடணும். H2S வந்துட்டு இந்த இடத்துல என்ன ஆக்ட் பண்ணுது, கேட்டலிட்டிக் பாய்சன் ஆக்ட் பண்ணுது. வேறு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் முடிச்சிட்டேன். மாலிப்டினம் ப்ரோமோட்டார், H2S கேட்டலிட்டிக் பாய்சன் இன் ஹேபர் ப்ராசஸ் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஆட்டோ கேட்டலிசிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோனா என்னதுப்பா, சுயமாக, தன்னிச்சையாக சரிங்களா. ஆட்டோகெமி அல்லோகெமி இதெல்லாம் பயாலஜியில் படிச்சிருப்பீங்க. ஆட்டோனா என்னது, தானாகவே அப்படின்னு அர்த்தம். இனி சர்டன் ரியாக்ஷன்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு ஆக்ட் அஸ் ஏ கேட்டலிஸ்ட் சரிங்களா. இதுக்கு நம்ம கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஒரு ரியாக்ஷன் நடக்கும் சரிங்களா, ஒரு ரியாக்ஷன்ஸ் சரிங்களா. இப்போ என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நான் வேறு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்சாலிக் ஆசிட் வந்துட்டு ரியாக்ட் வித் இதோட K-mono4 சரிங்களா. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம் H2SO4ஓட சரிங்களா. இது நம்ம படிச்சிருப்பீங்க. ஆக்சாலிக் ஆசிட் ரியாக்ட் வித் K-mono4 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் கிவ்ஸ் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னால் மாங்கனீஸ் சல்ஃபேட் ஸ்லோவாக அப்படியே ஃபார்ம் ஆயிரும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஆக்சாலிக் ஆசிட்டும் இந்த மாங்கனீஸும் இந்த சல்ஃபரிக் ஆசிட்லாம் சேர்ந்து இந்த மாங்கனீஸும் இந்த சல்ஃபேட் அயன்ஸும் சேர்ந்து மாங்கனீஸ் சல்ஃபேட் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ இது வந்துட்டு என்னதுப்பா, ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். டக்குன்னு இந்த மாங்கனீஸ் சல்ஃபேட் ஃபார்ம் பண்ணோன்னே ரியாக்ஷனோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா இந்த இடத்துல ப்ராடக்ட் மாங்கனீஸ் சல்ஃபேட் ஆக்டஸ் என்னதுப்பா, கேட்டலிஸ்ட். அதாவது ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆக்டஸ் கேட்டலிஸ்ட் மீன்ஸ் தட் ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு ரியாக்ஷன்ஸில் முதல்ல ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்டே கேட்டலிஸ்ட்டை ஆக்ட் பண்ணி அதர் ப்ராடக்ட்ஸை குயிக்காக ஃபார்ம் பண்ண வைக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு பேர் சரிங்களா. இன் சர்டன் ரியாக்ஷன்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு ஆக்ட் as a catalyst to the reactions. Initially the rate of reactions will be very slow. ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷன்ஸில் ரொம்ப ஸ்லோவாக நடந்துகிட்ருக்கும். பட் வித் increases in time the rate of the reactions increases. Auto catalyst is observed in the following reactions. எஸ்டர் ஹைட்ராலிசிஸ், இது எஸ்டர் C டபுள் பாண்ட் O அந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்துட்டு எஸ்டர். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆஸ்மியம் ஹைட்ரைடு சரிங்களா. இதில் வந்துட்டு அசிட்டிக் ஆசிட் ஆக்டஸ் ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்சனிக் சரிப்பா, இதில் ஆர்சனிக் ஏஎஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. இந்த ஏஎஸ் வந்துட்டு என்னது,
act as a catalyst. இந்த ரியாக்ஷன்ஸில் தான் அசிட்டிக் ஆசிட் act as a catalyst. எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் அதில் அசிட்டிக் ஆசிட் act as a என்னது ஆட்டோ கேட்டலிஸ்ட். ஆஸ்மியம் ஹைட்ரைடில் ஆஸ்மியம் act as a ஆட்டோ கேட்டலிஸ்ட். நான் ஒரு ரியாக்ஷன் சொன்னேன், என்னப்பா சொன்னேன்? ஆக்சாலிக் ஆசிட் react with potassium permanganate in the presence of sulfuric acid. சரிங்களா? அதில் வந்துட்டு என்ன ஃபார்ம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் மாங்கனீஸ் சல்ஃபேட். மாங்கனீஸ் சல்ஃபேட் act as என்னதுப்பா? ஆட்டோ கேட்டலிஸ்ட். சரிங்களா? அதை நான் வச்சுக்கோங்க, கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அடுத்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? நெகட்டிவ் கேட்டலிசிஸ். நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன் சர்டன் ரியாக்ஷன்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் சர்டன் சப்ஸ்டன்ஸ், ஒரு சில சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால டிக்ரீசஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். சரிங்களா? இன் எத்தனால் இஸ் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் ஃபார் த ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ். எத்தனால் வந்துட்டு என்னது உங்களுக்கு தெரியும்? எத்தனால் அப்படின்னாலே நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. எத்தனால் சாப்பிடக்கூடாது, எத்தனால் சாப்பிட்டாலே என்னது நெகட்டிவ். அப்போ எத்தனால் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நெகட்டிவ் கேட்டலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில ரியாக்ஷன்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் குளோரோஃபார்ம் ரியாக்ட் வித் ஆக்சன் டு ஃபார்ம் கார்போனில் குளோரைடு COCl2 இன் த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் Cl2. இதில் எத்தனால் போட்டிங்கன்னா இது என்ன பண்ணும்? இந்த குளோரோஃபார்ம் கார்போனில் குளோரைடா ஃபார்ம் பண்ணுறதை டிக்ரீஸ் பண்ணிடும். இந்த இடத்துல ஆல்கஹால் மீடியமாக இருந்தால், கேட்டலிஸ்ட்டாக இருந்தால், ஆல்கஹால் கேட்டலிஸ்ட்டாக இருந்தால் அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு இன்னும் மேலும் குறையும். அப்போ இந்த இடத்துல ஆல்கஹால் வந்துட்டு என்ன எக்ஸாம்பிள் ஃபார் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்றத நான் வச்சுக்கணும். சரிங்களா? இது மாதிரி வேறு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. H2O2 இந்த டீகம்போஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு டைலூட் ஆசிட் ஆர் கிளிசரால் act as a நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். இந்த இடத்துல நீங்கள் என்ன போடலாமா? கிளிசரால் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.